ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து நம்மளுக்கு வந்து கிட்ஸ்க்கும் நீங்கள் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், ஹஸ்பண்டுக்கும் ஒரு லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு சைட் டிஷ் கூட தேவைப்படாது. ஊறுகாய் இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாவே நம்மளுக்கு போதும். ஸோ அது என்ன ரெசிபின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா அரிசி பருப்பு சாப்பாடு தான் பார்க்க போதும். அரிசி பருப்பு சாப்பாடு ரொம்ப ஈஸி, ரொம்ப நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி, பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு வந்து நான் அரிசி வந்து 1 கப்புக்கும் 1/2 கப்பு வந்து நான் பருப்பும் எடுத்து நான் ஒரு 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மிளகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சா நமக்கு நல்ல ஃப்ளேவர் இறங்கும். 3 காஞ்ச மிளகா, நெக்ஸ்ட் பெருங்காயம் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், நெக்ஸ்ட் சாம்பார் பொடி ஒரு 1 டீஸ்பூனு எடுத்துக்கலாம். நான் இப்போ பாப்பாவுக்கு செய்ய போகிறதால நான் காரம் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா நீங்கள் வந்து இன்னும் காரம் வேணும்னா கொஞ்சம் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாப்பாவுக்கும் இதே சாப்பாடு கொடுக்கறதால நான் ஸ்பைசி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கும் நெக்ஸ்ட் சாம்பார் சாப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சாம்பார் சாதத்துக்கு வந்து நம்ம நிறைய வந்து கொஞ்சம் காய்கறிலாம் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தண்ணியை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து கலன்னு செய்வோம். இந்த அரிசி பருப்பு சாப்பாடு வந்து நமக்கு வீட்டில் காய் இல்லாத நேரத்துலையும் ஒரு குயிக்காக பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சாலும் அரிசி பருப்பு சாதம் வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தாவே போதும், நம்ம குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம சாம்பார் சாதம் மாதிரி கலன்னு இருக்காது. ஆனால் அந்த அரிசியும் இந்த பருப்போ குழஞ்சி வெந்து அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு. அது வந்து குக்கரை நம்ம கடைசியாக ஓப்பன் பண்ணும் போதவே அந்த நல்ல சூப்பரான ஒரு மனம் வரும். தக்காளி, இந்த பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பெருங்காயம் தூள், அதுக்கப்புறமா மிளகு வந்து இடிச்சு வச்ச மிளகு. இப்போ அகைன் வந்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா எல்லாமே வதங்கிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிடலாம். சாம்பார் பொடி நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாகவே தான் இருக்கும். நீங்கள் கூட வந்து சைட் டிஷ் ஏதாவது நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், இந்த வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான்வெஜ்னால் நீங்கள் வந்து சிக்கனு இந்த மாதிரி கூட தொக்கு மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 டீஸ்பூன் அளவு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, நெக்ஸ்ட் அந்த பூண்டு, மிளகு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்னா ரொம்ப முக்கியம். நான் வந்து 1.5 கப்பு எடுத்திருக்கேன். பருப்பும் அரிசியும் சேர்த்து. அரிசி 1 கப்பும் பருப்பு வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1.5 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் அரிசியை மட்டும் மெஷர் பண்ணியிருக்கேன். 1 கப் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதாவது 3 மடங்கு. பருப்புக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்ல. இப்போ நான் 3 கப்பு
நான் தண்ணி எந்த அரிசி கப்பில் மெஷர் பண்ணணும் அரிசி அதுலேயே நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உப்புக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அரிசியோ பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி நல்லா குடிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். நம்மளுக்கு அரிசி பருப்பு எல்லாம் கரெக்டாக வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெய் ஒரு 1 டீஸ்பூன் அளவு நெய் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரிசியோ பருப்போ கரெக்டாக தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு சர்விங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு அரிசி பருப்பு சாப்பாடு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் இன்றைக்கி சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதை என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். சுவையான உணவோட ஆரோக்கியமான உணவு. தேங்க்யூ.